பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. Definitely, I believe it may be happened, and we want to endorse it. But still now we don't have any authentic information from the government of India. So still now we will have to wait. But we apprehend that he may be killed or assassinated because our Home Minister has already announced it. இந்தியாவுக்கு வந்த வங்கதேச எம்பி கிரைம் த்ரில்லர் படங்களை மிஞ்சக்கூடிய வகையில கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்கிறது இந்தியாவையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. அன்வருல் அசீம் அனார் வங்கதேச எம்பி கடந்த 12ஆம் தேதி மேற்கு வங்க மாநிலம் கல்கத்தாக்கு மருத்துவ சிகிச்சைக்காக வர்றாரு. பாரக் நகர்ல இருக்கக்கூடிய தன்னுடைய நெருங்கிய நண்பரான கோபால் பிஸ்வாசுடைய வீட்டில் அவர் தங்குறாரு. 12ஆம் தேதி அங்க தங்கின அன்வருல் அசீம் அனார் 13ஆம் தேதி வீட்டில இருந்து புறப்படுறாரு. புறப்படும்போது தன்னுடைய நண்பர்கிட்ட தான் மருத்துவரை பார்த்துட்டு இரவு உணவுக்கு திரும்ப வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா ஒரு நாள் 2 நாட்கள் கடக்குது. அன்வருல் அசீம் அனார் வீட்டுக்கு வரவே இல்லை. கோபாலுக்கு சந்தேகம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் கால் பண்றப்போ கால் ரீச் ஆகவும் இல்லை. 17ஆம் தேதி காவல் நிலையத்தில் கோபால் பிஸ்வாஸ் அன்வருல் அசீம் அனார் சம்பந்தமா புகார் கொடுக்குறாரு. அவரை காணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் மாநில காவல்துறை தேடுதல் வேட்டையில இறங்குறாங்க. அதுக்குள்ள 23ஆம் தேதி வங்கதேசத்துடைய உள்துறை அமைச்சர் அசாத் உஸ்மான் கான் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்துறாரு. அதுல இந்தியாவுக்கு போன எம்பி அன்வருல் அசீம் அனார் கொலை செய்யப்பட்டதாகவும் அது சம்பந்தமா வங்கதேசத்துல 3 பேரை கைது செஞ்சிருக்கிறதாவும் அந்த உள்துறை அமைச்சர் அங்க பேட்டி கொடுக்கிறாரு. மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கு சிஐடி வசம் ஒப்படைக்கப்படுது. சிஐடி தரப்புல ஐஜியா இருக்கக்கூடிய அகிலேஷ் திரிவேதி செய்தியாளர்களை சந்திச்சு அவரு கொஞ்சம் டீடைல்ஸை சொல்றாரு. அகிலேஷ் திரிவேதி என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்களுக்கு அன்வருல் அசீம் இந்தியாவுக்கு வர்றதே தெரியாது. 20ஆம் தேதி வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கிட்டே எங்களுக்கு ஒரு தகவல் வந்தது. அதுக்கு முன்னாடி 17ஆம் தேதி அவருடைய நண்பர் புகார் கொடுத்தாரு. அவர் புகார் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவர் இந்தியாவுக்கு வந்திருக்கிறதே எங்களுக்கு தெரியும். நாங்கள் விசாரணை ஆரம்பித்தோம். 20ஆம் தேதி வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கிட்டேருந்து எங்களுக்கு ஒரு தகவல் வந்தது. 23ஆம் தேதி வங்கதேசத்துடைய உள்துறை அமைச்சர் அவர் கொலை செய்யப்பட்டதை உறுதிப்படுத்தி இருக்கிறதாவும் அங்க 3 பேரை கைது செஞ்சிருக்கிறதும் எங்களுக்கு தெரிய வந்தது. நாங்களும் இங்க ஜிஹாத் ஹவல்தார்ங்கிற ஒரு கசாப்பு கடைக்காரரை கைது செஞ்சு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கோம்னு ஐஜி அகிலேஷ் திரிவேதி சொல்றாரு. சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில விசாரணை பண்ணும்போது தான் ஜிஹாத் ஹவல்தாரையும் எங்களால கைது பண்ண முடிஞ்சது. 13ஆம் தேதி அவருடைய நண்பர் கோபால் வீட்டிலேருந்து கிளம்பின அன்வருல் அசீம் அனார் அதுக்கப்புறம் நியூ டவுன் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அடுக்குமாடி குடியிருப்புக்கு போறாரு. அந்த காரை ஓட்டிட்டு போன ஓட்டுநர்கிட்ட முதல்ல விசாரணையை ஆரம்பிச்சோம். அப்போ முதல்ல எம்பி மட்டும்தான் கார்ல ஏறினதாகவும் அதுக்கு பிறகு 3 பேர் வந்ததாகவும் அவங்கள கொண்டு போய் இந்த அடுக்குமாடி குடியிருப்புல இறக்கி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு அந்த ஓட்டுநர் குறிப்பிட்டிருக்காரு. அதை வச்சு அந்த அடுக்குமாடி குடியிருப்பை முதல்ல கண்டுபிடிச்சோம். அந்த அடுக்குமாடி குடியிருப்புக்கு போயிட்டு அந்த சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில தான் ஜிஹத் ஹவல்தாரை நாங்க கைது பண்ணணும். ஏன்னா அவர் மட்டும்தான் இப்போ இந்தியால இருந்தாரு. ஜிஹத் ஹவல்தார் யாருன்னா அவருடைய சொந்த நாடும் வங்கதேசம் தான். வங்கதேசத்துல இருந்து சட்டவிரோதமா இந்தியாவுக்குள்ள வந்து மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில ஒரு கசாப்பு கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. கசாப்பு கடைக்காரருக்கும் வங்கதேச எம்பிக்கும் என்ன சம்பந்தம்னு அவர்கிட்ட விசாரணை நடத்தும் போதுதான் எங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய பல தகவல்கள் கிடைச்சதா சொல்லப்படுது. அந்த அடுக்குமாடி குடியிருப்புல அவங்க எந்த வீட்டுக்கு போனாங்களோ அந்த வீடு மேற்கு வங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு காவல் அதிகாரிக்கு சொந்தமான வீடு. அந்த வீட்டுக்கு எம்பியை அழைச்சிட்டு போயிருக்காங்க. அங்கே கசாப்பு கடைக்காரர்கிட்ட நடத்தின விசாரணையில் அவரு சொன்ன விஷயங்கள் என்னன்னா, அங்கே கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் 3 பேர் கழுத்தை நெரிச்சு எம்பியை கொலை பண்ணினாங்க. கொலை பண்ணினதுக்கு அப்புறம் நான் தான் அவருடைய உடல்ல இருக்கக்கூடிய முழு தோள்களையும் தனியாக உரிச்சு எடுத்துட்டு உடல் பாகங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி அதுக்கப்புறம் எலும்புகள் எல்லாத்தையும் பீஸாக பண்ணிட்டு எலும்புகளை நொறுக்கி சதை பகுதிகள் எல்லாத்தையுமே ரொம்ப நல்லா பீஸாக நசுக்கினதுக்கு அப்புறமா மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு பேக்கெட் பண்ணணும். தனித்தனி பேக்கெட்டாக போட்டுட்டு அதை நகரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிக்கும் தனித்தனியாக பிரித்து கொண்டு போய் போட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு சில உடல் பாகங்களை ஃப்ரிட்ஜில் வச்சதாகவும் குறிப்பிட்டிருக்காரு. அதே மாதிரி சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் செக் பண்ணும்போதும் வீட்டுக்கு அடுக்குமாடி குடியிருப்புக்குள்ள போறப்போ எம்பியோட 3 பேர் போயிருக்காங்க. ஆனால் திரும்பி வரும்போது ஒரு பெரிய ட்ராலியோட திரும்ப எம்பி இல்லாம 3 பேர் மட்டும்தான் வந்திருக்காங்க. அந்த 3 பேர்ல மிக முக்கியமானவர் யாருன்னு பார்த்தோம்னா ஷிலந்தி ரஹ்மான் அப்படிங்கிற ஒரு இளம்பெண்.
அவங்க யாரு, அவங்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னா அவங்க தான் இந்த கொலைக்கு மூளையாவே செயல்பட்டது. எம்பியை அந்த அடுக்குமாடி குடியிருப்புக்கு வர வைக்கிறதுக்கு எம்பி கூட பேசி பழகி எம்பியை மயக்கி அந்த அடுக்குமாடி குடியிருப்புக்கு கூட்டிட்டு வந்தவங்க ஷிலந்தி ரஹ்மான் தான். அதுக்கப்புறம் தான் அங்கே வச்சு அவரை கொலை செஞ்சு உடல் பாகங்களை பேக்கெட் போட்டு அந்த ட்ராலியில் வச்சு கொண்டு போய் ஒவ்வொரு நகர் பகுதியில் ஒவ்வொரு இடத்துலையும் போட்டிருந்திருக்கிறாங்க. இதை கேட்டு அதிர்ந்து போன சிஐடி காவல்துறை அதிகாரிகள் அந்த உடல் பாகங்கள் எங்க போட்டீங்க அப்படின்னு கேட்டு அதை எடுக்கக்கூடிய முயற்சியிலையும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில தடயவியல் நிபுணர்களும் அடுக்குமாடி குடியிருப்புக்கு போய் அங்கே ஏதாவது தடயங்கள் கிடைக்குதான்னு செக் பண்ணியிருக்காங்க. அப்போ நிறைய ரத்த கரைகள் இருந்தது தெரிய வந்திருக்கு. அங்கே இருக்கக்கூடிய மிச்சம் மீதி உடல் பாகங்கள் கிடைச்சதாகவும் அதை வச்சு ஆய்வு நடத்திக்கிட்டு இருக்கிறதாவும் சொல்லப்படுது. இந்தியால இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல வங்கதேசத்துல அந்த இளம் பெண்ணான ஷிலந்தி ரஹ்மான் கைது செய்யப்பட்டிருக்காங்க. மேலும் இந்த இந்தியாவில் கைது செய்யப்பட்ட அந்த கசாப்பு கடைக்காரர்கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில தான் இந்த கொலையை பண்ண சொன்னது யாரு அப்படிங்கிற ரொம்ப அதிர்ச்சிகரமான தகவல் வெளிவந்திருக்கு. காரணம், எம்பி அன்வருல் அசீம் அனாரை கொலை செய்ய சொன்னதே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அவருடைய நெருங்கிய நண்பரான ஷாஹின் அக்தருஸ்மான் தான் கொலை செய்ய சொல்லியிருக்காரு. இதுக்காக ஏறத்தாழ 5 கோடி ரூபாய் செலவும் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த கொலை நடந்த அடுக்குமாடி குடியிருப்பு வீடு மாநில காவல்துறை அதிகாரிக்கு சொந்தமானதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த காவல் அதிகாரி அந்த வீட்டை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எம்பியோட நெருங்கிய நண்பரான ஷாஹின் அக்தருஸ்மானுக்கு தான் வாடகைக்கு விட்டிருக்காரு. இன்னொரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஷாஹினோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் அந்த ஷிலந்தி ரஹ்மான். தன்னுடைய பெண் தோழியை வச்சே தன்னுடைய நண்பரான எம்பி கூட நெருக்கமா பழக சொல்லி அவங்கள மயக்கி எப்படியாவது அந்த அடுக்குமாடி குடியிருப்புக்கு வர வைக்க சொல்லி பிளான் பண்ணியிருக்காரு அக்தருஜாமான். அதன்படியே அவருடைய பெண் தோழியும் எம்பி கிட்ட பேசி பழகி அவருடைய அடுக்குமாடி குடியிருப்புக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா இவர் செட் பண்ண ஆளெல்லாம் அடுக்குமாடி குடியிருப்புக்கு போய் அவரை கொலை பண்ணியிருக்காங்க. இந்த கசாப்பு கடைக்காரரும் வங்கதேசத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால அவர்கிட்டையும் பேசி அவருக்கு தான் பணம் பைசல் பண்ணிட்டு அதை 5 கோடி ரூபாய் கொடுத்ததா சொல்லப்படுது. அவர் மூலமா தடயம் தெரியாம எவ்வளோ நுணுக்கமா அந்த கொலை செஞ்சு உடல் பாகங்களை பேக் பண்ண முடியுமோ பேக் பண்ணி அதுக்கப்புறம் அதை அப்புறப்படுத்தினதா சொல்லப்படுது. இந்த நிலையில தான் இந்த கொலைக்கு மூளையா செயல்பட்டு கொலையை செய்ய சொன்ன எம்பி அன்வருல் அசீம் அனாருடைய நெருங்கிய நண்பர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஷாஹின் அக்தருஜாமான கைது பண்ண போறாங்களா, கைது பண்ணி அவரை வங்கதேசம் அழைச்சிட்டு போறாங்களா, இல்லைன்னா விசாரணைக்காக கொலை நடந்த இடமான இந்தியாவுக்கு அழைச்சிட்டு வராங்களா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இதுக்கான காரணம் என்ன, எதற்காக அவர் கொலை செஞ்சாரு, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறதும் அடுத்த கட்ட விசாரணையில தான் தெரிய வரும். Definitely, I believe it may be happened and we want to endorse it, but still now we don't have any authentic information from the government of India. So still now we will have to wait, but we apprehend that he may be killed or assassinated because our Home Minister has already announced it. பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி